எல்லா புகழும் இறைவனுக்கு. 1996 ஏஎம் ரத்னம் தயாரித்து வெளியே வந்த படம் இந்தியன். இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதலாக அந்த பிளாஸ்தட்டிக் அப்படிங்கிற ஒரு மேக்கப்பில் கமலஹாசனை உருவாக்கின ஒரு படம். அதை தொடர்ந்து அவர் அவ்வை சண்முகி பல படங்கள் சிட்டிசன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்கப்பில் நிறைய படங்கள் வந்துட்டு நம்ம தமிழில் பார்த்தோம். இந்தியாவில் வந்துட்டு பாலிவுட்டில் ஒரு சில படங்கள் பண்ணாங்க. பட் பெரிய படம் அப்படின்னு பார்த்தா இந்தியன் இந்த படத்தை சொல்லலாம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அடையாளம் அப்படிங்கலாம். அந்த காலகட்டத்தில் வெளியான ஒரு மிகப்பெரிய படம். ரஹ்மானுடைய மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பாடல்களுமே இன்னைக்கு உள்ள ட்ரெண்டிங்கும் கேட்கலாம், இனி வரக்கூடிய ட்ரெண்டிங்கும் வந்து கேட்கலாம். ஏன்னா டிஜிட்டலாக இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் ஆகி போச்சு. முன்ன மாதிரி வந்து லைவ் மியூசிக்லாம் இப்போ கிடையாது. முன்ன தபேலா, அந்த வீணை இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஹார்மோனியம், இதெல்லாம் இப்போ எல்லாமே கீபோர்டில் வந்து போச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இனி ஃப்யூச்சர்லேயும் அதுதான் இருக்க போகுது. ஸோ அதனால தான் சொன்னேன், இனி காலம் கடந்தும் இந்த படத்துடைய பாடல்கள் ரசிக்கப்படும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியான ஒரு மிகப்பெரிய படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இந்தியன். இந்த படத்தில் ஆண்டவர் கமலஹாசன் நடிச்சிருந்தார், மனிஷா கொய்ராலா, ஊர்மிளா மடன்கர். முக்கியமாக வேடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவுண்டமணி செந்தில் இந்த படத்தில் கலக்கியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சூரியனுக்கு பிறகு அது சங்கர் ஒர்க் பண்ண படம். ஜென்டில்மேனுக்கு பிறகு கவுண்டமணி செந்தில் வந்து இந்த படத்தில் தான் நடிச்சிருப்பாங்க. இதோட இதுக்கப்புறம் வந்துட்டு கவுண்டமணி அவரோட நடிக்கல. பட் செந்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் படத்தில் இருப்பார், பாய்ஸ் படத்தில் கூட வருவார். எனக்கு ஞாபகம் இல்லை வேறு எதுவும் படத்தில் சங்கர் படத்தில் கவுண்டமணி நடிச்சிருக்கிறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி இந்தியாவின் ஒரு அடையாளம், ஒரு ஐக்கான் அப்படின்னு சொல்லலாம். அது சங்கருக்கோ இல்லை கமலஹாசனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஐக்கான், மிகப்பெரிய அடையாளம். இந்த படம் அவங்களுடைய கரியர்லேயே ஒரு மிகப்பெரிய அடையாளம் சொல்லலாம். உலகம் முழுக்க கொண்டாடப்பட்ட ஒரு படம். பாடல்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பீட்ஸ்லாம் சும்மா இறக்கியிருப்பார். எந்த ஒரு இறைச்சலும் இல்லாமல் அவ்வளோ ஒரு கிறிஸ்டல் கிளியராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயமே. அந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டையும் என்ஜாய் பண்ணலாம் ஹெட்செட்டை போட்டு. டெலிஃபோன் மணி போலில் வர அந்த பேஸாக இருக்கட்டும், மாயா மச்சிந்திராவில் வர்ற பேஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியான. இனி ஏஆர் ரஹ்மானே நினைச்சா கூட அப்படி ஒரு பாடலை கொடுக்க முடியாது. இங்கே இப்போ நம்ம பேச போகிற கண்டென்ட்டும் அதுதான். ஏஆர் ரஹ்மானே நினைச்சாலும் அந்த மாதிரி பாடல்களை இனி கொடுக்க முடியாது. வேற சிறப்பான பாடல்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. பட் இந்தியன் மாதிரி ஒரு பாடலை ஏஆர் ரஹ்மானால் கொடுக்க முடியுமான்னா கொடுக்க முடியாது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை மூடிட்டு பாட்டை கேட்கலாம், அழகாக தூக்கம் வரும். கப்பல் ஏறி போயாச்சு, சுத்தமான ஊராட்சி கண்ணம்மா. இந்த பாடலில் வந்துட்டு ரஹ்மானுடைய ஹம்மிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணில் தண்ணியை கொண்டுட்டு வந்துடும். பாதியில் கமலஹாசன் வந்துட்டு ஓடி தலைமறைவாக இருந்தவர் அந்த பாட்டில் தான் வந்து என்ட்ரி ஆவார். ஊருக்கு சுதந்திரம் கிடையாது, நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும். அப்போ அவர் உள்ளே வருவார். அதுக்காக அவருடைய பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஹம்மிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மனசை வந்துட்டு ஏதாவது பண்ணும். அந்த மாதிரியான ஒரு ஹம்மிங். இப்படி அந்த படத்தை பற்றி நம்ம எவ்வளோ வேணாலும் பேசிக்கிட்டே போகலாம். ரைட், இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் மம்மட்டியான் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்துட்டு தியாகராஜனே அந்த படத்தை ரைட்ஸ் எல்லாம் வாங்கி பண்ணார். ஏன்னா அதோடைய முதல் பாகம் சொல்ல முடியாது, ஒரிஜினல் பாகம் இயக்குனர் ராஜசேகருடைய ஒரு மகத்தான படைப்பு அப்படின்னு சொல்லுவார். ராஜசேகருங்கிறவர் எல்லா நடிகர்களுக்குமே, சத்யராஜ், ரஜினி, விஜயகாந்த், தியாகராஜன், இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோன் கொடுத்த ஒரு இயக்குனர்னு சொல்லலாம். அதே மாதிரி தியாகராஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலையூர் மம்மட்டியான் அப்படிங்கிற ஒரு படத்தை, அதுதான் ஹிந்தியில் வந்து ரஜினிகாந்த் நடித்த கங்குவா, அப்படி தான் நினைக்கிறேன், கங்குவான்னு தான் நினைக்கிறேன், தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தியாகராஜனோட கரியர்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய படம். அதோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் உள்ள 5 பாடலாம் 6 பாட்டே தெரில. காட்டு வழி போகிற பொண்ணாக இருக்கட்டும், இந்த ஐட்டம் சாங்ஸ் ஒரு 4-5 சாங்ஸ் இருக்குது, அதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிராமமாக வந்துட்டு கொண்டாடப்பட்ட பாடல்கள். அந்த பாடல்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மலையூர் மம்மட்டியானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டே, ஒரு வெற்றியை கொடுத்தது அப்படிங்கலாம். குறிப்பாக அந்த காட்டு வழி போகிற பொண்ணு கவலைப்படாத இளையராஜா பாடியிருப்பார். இந்த படத்தை வந்து தியாகராஜன் மறுபடியும் பண்ணுறாரு. அவருடைய அந்த ரைட் எல்லாம் வாங்கி மகனை வச்சு டைரக்ட் பண்ணுறாரு. மகன் வந்து பிரசாந்த் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லாங் ஹேர்லாம் வளர்த்து அந்த படத்துக்காக நிறைய எஃபர்ட் பண்ணியிருப்பார்.
அதே மாதிரி பொன்னர் சங்கர் படத்துக்கும் அந்த கெட்டப்பை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட 2 படத்துக்கு ஒரே கெட்டப்பில் 2 படம் பண்ணியிருப்பாரு. தியாகராஜன் தான் 2 படத்துடைய இயக்குனர். பட் 2 படமும் சரியாக போகல. ஆனாலும் இளையராஜா பண்ண அந்த மியூசிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் எப்படி கொண்டாடப்பட்டுச்சோ அந்த படத்தை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மம்மட்டியான் பிரசாந்த் நடித்த இந்த மம்மட்டியானோட அத்தனை பாடல்களும் வந்துட்டு அடிச்சு பட்டையை கிளப்பியிருப்பார் தமன். தமன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பாட்டு இந்த இந்த பாகத்திலையும் இந்த பாட்டிலையும் சொல்லலாம். எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, மம்மட்டியானுங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட படமா இருந்தாலும், மக்களை வந்துட்டு கவர்ந்த படமா இருந்தாலும், அதை திருப்பி ரீமேக் பண்ணும்போது அந்த பாடல்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கவனமாக பார்த்துக்கிட்டாரு தியாகராஜன். டைட்டில் சாங்க இளையராஜா அதில் பாடியிருப்பார், இந்த மம்மட்டியானில் தியாகராஜன் பாடியிருப்பார். மற்ற பாடல்கள் வந்துட்டு அந்த படத்துலேருந்து எடுக்கலை. மற்ற பாடல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மம்மட்டி அட மம்மட்டி அந்த பாட்டாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பாடல்கள் அந்த பாட்டெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் பாடி பொண்ணுங்களை ஆட விட்டுலாம் ஃபேமஸ் பண்ணாங்க, ட்ரெண்டிங் பண்ணாங்க. அந்த மாதிரி தமனுடைய பீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடித்து பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. சிலம்பரசன் கூட அந்த படத்தில் பாடலாம் பாடியிருப்பார். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியான பாட்டு. எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ தியாகராஜன் நடித்த அந்த படத்துலையும் தியாகராஜன் மகன் பிரசாந்த் நடித்த இந்த மம்மட்டியானில் வந்து பார்த்தீங்கன்னா பாடல்கள் கடாமல் பார்த்துக்கிட்டாங்க. இன்னைய வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2வது அந்த மம்மட்டியானில் ப்ளஸ் அப்படின்னா பாடல்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த படத்தை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அதில் கவனமாக இருக்கணும். ஏன்னா முதல்ல ஒரு பிராண்டு படம் கொடுத்தாச்சு, அதே பேரில் இன்னொரு படம் வருது, இல்லை அதே கதையை கொடுக்குறோங்கும் போது அந்த பிராண்டு கெடாமல் பார்த்துக்கணும். புதுசாக கொடுத்தாலும் வேற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு சேலை அந்த பாட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷன்லையுமே இதில் வந்து ராகவேந்தர் பாடியிருப்பார். ராகவேந்தர் தான் நினைக்கிறேன் அவர் பேர், ஏதோ ராகவேந்தர் வரும், அவர் தான் பாடியிருப்பார். எக்ஸ்ட்ரா நிறையா பாடியிருப்பார். இளையராஜாவை ஞாபகப்படுத்தியிருப்பார். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த எஃபர்ட் எடுத்துக்கிட்ட வேலையை சரியாக செய்யணும். பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் இந்தியன் நம்ம கொடுத்துட்டோம், இதுக்கப்புறம் இந்த படத்தோட 2வது பாகத்தை எடுக்கலாமா அப்படின்னே அவங்க யோசிச்சிருக்கணும். எதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். கரகாட்டக்காரன் நம்ம தமிழ்நாட்டிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஓடின ஒரு படம் சொல்லலாம். வருஷக்கணக்கிலலாம் மதுரையில் ஓடி இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுக்கே அந்த தேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்து கலெக்ஷனை ஒரே நாளில் எடுக்கலாமா அந்த தேட்டருடைய சைஸ். அந்த தேட்டர்லேயே 1 வருஷத்துக்கு ஓடுது அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஓடின படத்தையே 2வது பாகம் எடுக்கிறதுக்கு ராமராஜன் அப்ரோச் பண்ணப்ப அதை விட்டுடுங்க, கரகாட்டக்காரன் ஒரு கரகாட்டக்காரன் தான், ஸோ அது போக்கிலே விட்டுடுங்க, அது வேற எதையாவது படம் பண்ணுங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம், ஆனால் கரகாட்டக்காரனை விட்டுடுங்க. ஒரு கனகா, ஒரு ராமராஜன், ஒரு கவுண்டமணி செந்தில், ஒரு கோவை சார்ல, அது ஒரு கரகாட்டக்காரன், அதை விட்டுருங்க, தொட்டுடாதீங்க, டச் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் அண்ணன்ட்ட சொல்லிட்டேன். அதனால கரகாட்டக்காரன் 2லாம் வராது அப்படின்னு ராமராஜன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார். என்னன்னா, ரஜினிகாந்த் கூட ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், ஒரு படம் பெரிய ஐக்கான அமைதா விட்டுடுங்க அந்த படத்தை, அதை மறுபடியும் தொடாதீங்க, அதை மறுபடியும் போய் தொட்டு நீங்க வீணாக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. இப்போ அந்த வேலையை தான் சங்கர் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா இந்த படத்துக்கு ஆல்ரெடி ஹைப்பு இல்லை, பல வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா கிடப்பில் கிடந்துச்சு, மெட்ராஸ் எல்லாம் கூட செட்டிங்ஸ் எல்லாம் போட்டு பல கோடி ரூபாய் வீணாகிட்டு கிடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்துச்சு. ஸோ இந்த படத்தோட வேலையை வந்து ரொம்ப ஸ்லோவாச்சு. அப்புறம் கமலஹாசனுடைய வற்புறுத்தலால் தான் இந்த படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ இந்த படத்தோட பிரச்சனை கேட்டிங்கன்னா எந்த பாட்டுமே சரி கிடையாது. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரஹ்மானோட ஹோஸ்ட் யாரும் இல்லைன்னு அனிருத்தோடைய ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரஹ்மான் காலம் கடந்து ஆஸ்கர் வரைக்கும் அவர் போயிட்டார், அவரை விட்டுடுங்க. அவர் கொடுத்த இந்தியனுடைய பாடல்களில் ஒரே ஒரு பாட்டு இல்லை, ஒரே வரியை கூட உங்களால் இன்னொரு பாட்டை அமைக்க முடியாது. ஏன் ஏஆர் ரஹ்மானாலே அமைக்க முடியாது, இனி சங்கருக்கும் அமையாது. அப்படி ஒரு வெற்றியை பண்ணிட்டாங்க அவங்க இந்தியனில். அது வந்து நம்ம சூர்யா மூவிஸ் ரத்தன்த்துக்கும் சரி, அது சங்கருக்கும் சரி, ரஹ்மானுக்கும் சரி, வைரமுத்துக்கும் சரி, வாலிக்கும் சரி, அந்த படத்தில் ஒளிப்பதிவாளர், விஎஃப்எக்ஸ் பண்ணவங்க, மேக்கப் பண்ண எல்லாருக்குமே அந்த படம் வந்துட்டு ஒரு ஸ்டோன், ஒரு ஐகான். அதை அப்படியே நீங்கள் விட்டுருங்க, அதை தொடாமல் இருந்திருந்தாலே அந்த படத்தை வந்து இப்போ நீங்கள் யாரும் பேச போகிறது கிடையாது. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்தியன் 1ல் பாட்டு ஹிட் ஆன மாதிரி இந்தியன் 2ல் பாட்டு ஹிட் ஆகல. நிச்சயமாக கம்பேர் பண்ண தான் செய்வாங்க. ஒரு இந்தியன் எப்படி இருந்துச்சு, அடுத்த இந்தியன் எப்படி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கம்பாரிசன் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அந்த வகையில் இந்த படத்துடைய பாடல்கள் எல்லாமே ஓஸ்ட்டுன்னு சோஷியல் மீடியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க, கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அனிருத் திறமையான பையன் தான், அவனை நம்ம குறை சொல்ல வரல. பட் அவர் அதிகமான வெற்றி பாடல்களை இந்த படத்தில் கொடுக்கல. தாத்தா வராரு, செதற வடிக்க போகிறாரு, பதற வைக்க போகிறாருங்களாமெல்லாம் பாட்டு எழுதி வச்சிருக்கிறாங்க. இன்னொரு இந்த கேலண்டர் சாங்காக இருக்கட்டும் எல்லாமே காப்பி. அந்த கதற விட போகிறாரு பாட்டே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டை படத்தில் சர்க்கார் படத்தில் ஏதோ ஒரு பாட்டை தான் காப்பி பண்ணியிருக்கிறாருங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் விட்டு கலாச்சிட்டு இருக்காங்க.
அந்த நீலராப்பமா நீல நிற ஆப்பமா அந்த பாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் தான். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சங்கருடைய படங்களில் ஒரு கர்நாடிக் சாங் வரும், எக்ஸ்ட்ரா நிறையா ஹிட் ஆகும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா என் வீட்டு தோட்டத்தில், கண்ணோடு காண்பதெல்லாம், இந்த காதல் காதலன்னு நினைக்கிறேன், என்ன விளையாடி என்ன விளையே, பூமாரி, எல்லா கர்நாடிக் சாங்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியான ஹிட்டை கொடுக்கும். இப்போ கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது இந்த நீல நிற ஆப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகி போயிடுச்சு. தாமரையோட வரிகள் எல்லாம் சூப்பர் தான். தாமரையோட மிகப்பெரிய ஃபேன் நான். இவங்களுடைய மாறா படத்து பாடல்கள், ஹாரிஸ் ஜெயராஜோடைய பல படங்கள் இவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பாடல்களோட எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் அவங்களையும் கூப்பிட்டு வச்சு அசிங்கம் பண்ணி விட்டாங்க. இந்த தாத்தா வராரு கதற விட போறாருங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிக்க விட போறாரு, என்ன அதெல்லாம் எனக்கு அந்த வார்த்தையே பிடிக்கல. இன்னும் சொல்லப்பா மனசுலேயே நிற்கல. அது என்ன மாதிரியான லெஜெண்ட் கேரக்டர் அது? அந்த கேரக்டருக்கு இந்த மாதிரிலாம் பாட்டு போடுவாங்க? அதுக்கே சங்கரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிரிக்கிஸ்ட். பேட்டரா பாட்டு அவர் தான் எழுதினார். அந்த பாட்டில் போய் பாருங்கன்னா அவ்வளோ நுணுக்கமாக பேட்டைகளெல்லாம் கலந்து கோர்த்து அழகாக கொடுத்துருப்பார் ரஹ்மான் அதை பேட்டர் ஆப் ஆகியிருப்பார். ஸோ அவரே வந்துட்டு ஒரு நல்ல பாடலாசிரியர். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கவனம் செலுத்தாமல் போயிட்டார். ஏன் கவனம் செலுத்தலை? இவங்களுக்கும் லைக்காவுக்கும் ஏதாவது பிரச்சனையா? என்னத்தையாவது பண்ணி படத்தை வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாரா? நிச்சயமாக அப்படி நினைச்சிருக்க மாட்டார். ஏன்னா இந்தியன் முழுக்க முழுக்க ஒரு இயக்குனருடைய பிரம்மாண்ட இயக்குனர் சங்கருடைய படைப்புங்கிறது மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை அவர் புரிஞ்சிருப்பார். நிச்சயமாக அசால்ட்டெல்லாம் வேலை பார்க்கறதுக்கெல்லாம் அவருக்கு எண்ணம் வந்திருக்காது. பாடல் விஷயத்தில் கவனம் இல்லாமல் போயிட்டாரா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கருக்கு கவனம் இல்லாமல் அந்த அனிருத்தை கூட்டு வச்சு படம் பண்ணிட்டாரு, இதை வந்து ரஹ்மானை வச்சு தான் படம் பண்ணணுங்கிற மாதிரி நீங்கள் சோஷியல் மீடியாவில் பல வீடியோக்கள் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தானுங்கிற மாதிரி ரஹ்மான் வெர்சஸ் அனிருத்துங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஸோ நம்மளுமே பல வீடியோவில் சொல்லிட்டோம். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் மொதல் இந்தியனோட இந்த படத்தை கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. இது ஒரு புது இந்தியனா பாருங்க அப்படின்னா நிச்சயமாக பார்க்க மாட்டாங்க. இந்த இந்தியனா உடனே அந்த இந்தியனை பார்ப்போம். அதில் என்னடா பாட்டு செம்ம ஹிட், இதுலடா பாட்டு இப்படி இருக்கு. இன்னும் படம் வந்ததுக்கு பிறகு பாருங்க இன்னும் கம்பேர் பண்ணுவாங்க. அந்த இந்தியன் மாதிரி இது இல்லை, இந்த இந்தியன் வேற மாதிரி இருக்கு, இதுக்கு வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாங்கிற மாதிரிலாம் சர்ச்சையெல்லாம் வந்து நிச்சயமா ஃபேன்ஸும் கொண்டு வராங்க. இன்னைக்கெல்லாம் சோஷியல் மீடியா வந்து பயங்கர வளர்ச்சியில் இருக்கு. இதுக்கே இந்தியன் வந்தப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாங்கிறது ஒன்று இல்லை. மிஞ்சி மிஞ்சி போனால் பத்திரிகையில் ரிவ்யூ வரும், பத்திரிகையில விமர்சனம் பண்ணுவாங்க. விஜய் டிவியில் நம்ம மதன் கார்ட்டூனிஸ்ட் மதன் அவர் ரிவ்யூ பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு இப்போ டிவியில் நான் பார்த்த ரிவ்யூவர் அவர் தான், கார்ட்டூனிஸ்ட் மதன். அந்த மாதிரி தான் அப்போல்லாம் போயிடுச்சு. இப்போ சோஷியல் மீடியாவில் படம் பார்த்துக்கிட்டே ரிவ்யூ பண்ணுறான். மச்சான் படத்தை ஏமாத்திட்டாங்க, மச்சான் பங்கர் பண்ணிட்டாங்க, மச்சான் கேவலப்படுத்திட்டாங்க, உடனே ட்விட்டரில் அடித்து பரப்பி விட்டுறாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இந்தியன் படத்துக்கு இருக்குது. ஓவரால் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா நிச்சயமாக படம் பிரம்மாண்டமாக இருக்கும். சங்கருடைய படம் இது. இந்த படத்தில் ரஹ்மான் இல்லையே தவிர மற்றபடி சங்கருடைய அந்த ஒரிஜினாலிட்டி எல்லாம் இந்த படத்தில் கொடுத்துருப்பாரு. போகிறதுக்கு ஆண்டவர் நடிச்சிருக்கிறாரு, அகர்வால், காஜில் அகர்வால் அவங்க இருக்கிறாங்க, சித்தார்த் இருக்கிறாரு, நெடுமுடி வேணும் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு, ஏன்னா முதல் பாட்டில் அவர் இருப்பார். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அனிருத் வந்துட்டு பயன்படுத்திக்கல, யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. இதை வேற ஒரு படமா வேற ஒரு கதையா இந்தியன்கிற டைட்டில் இல்லாமல் இருந்துதான் இந்த படத்துடைய பாடல்கள் ரசிக்கப்பட்டு இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.